இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பெத்லகேம். பெத்லகேமை பற்றி வாசித்து பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் உள்ளவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். 22 வசனம் வாசித்து பார்க்கிறோம். நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இந்த பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் உள்ள வரலாற்றை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். நேற்று பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்பதை பார்த்தோம். எப்ராத்தான் எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயா உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று வாசித்து பார்க்கிறோம். சிற்றூர், சின்ன ஊரில் இயேசு வந்ததுனால அந்த ஊருக்கு பெருமை, அங்கே இருந்த மக்களுக்கு பெருமை, முழு உலகத்திற்கும் பெருமை. இயேசு யாருடைய ஊருக்கு, யாருடைய வீட்டுக்கு வருவாரோ அங்கே ஒரு மாற்றம், யாருடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அங்கே ஒரு மாற்றம், இயேசு எந்த பட்டணத்துக்கு வருகிறாரோ அங்கு மாற்றம், ஒரு மாபெரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாபெரும் மறுரூபத்தை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் 2 புத்தகம் பெண்களுடைய பெயரிலே வருவதை பார்க்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது ரூத்தின் புத்தகம். ரூத் என்றால் பெண்மான் என்பது பொருளாகும். இந்த ரூத் அவள் ஒரு மோவாபிய பெண். யூத கணவனாகிய போவாசை திருமணம் செய்ததனால் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகம் கூட ஒரு பெண்ணின் தலைப்பிலே எழுதப்பட்ட புஸ்தகமாக நாம் அதை பார்க்கிறோம். எஸ்தர் ஒரு யூத பெண் புறஜாதிய ராஜாவாகிய அகாஸ்வேருவை திருமணம் செய்தனால் அங்கே ஒரு மாபெரும் மாற்றத்தை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் 2 பெண்களுடைய பெயரில் 2 புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தேவநாமம் மகிமைப்பட்டதனால் ஒரு எஸ்தர் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு தேசத்திற்கே அந்த எஸ்தர் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இதே போல ரூத்தின் பெயரில் எழுதப்பட்ட புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு வருவதற்கு காரணமாக இருந்தார். பெத்லகேம் என்கிற இடமும் அதற்கு காரணமாக இருந்தது. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கும் பெத்லகேம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் பெத்லகேமிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். பஞ்சத்தில் ஆரம்பிக்கிற புத்தகம். அதற்கு அப்புறம் அந்த குடும்பம் வறுமையிலே போனார்கள். எலிமெலேக், மக்லோன், கிலியோன், நகோமி போன்ற இந்த ஒரு சின்ன குடும்பம் பஞ்சம் விளைப்பதற்காக அப்பத்தின் வீட்டில் பெத்லகேமிலே குறைவு ஏற்பட்டது. தங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பஞ்சம் பிழைப்பதற்காக பெத்லகேமை விட்டு போனார்கள். பெத்லகேமை விட்டு எங்கே போனார்கள்? மோவாப் தேசத்துக்கு போனார்கள். மோவாப் தேசத்துக்கு போனதுனால பஞ்சம் அங்கே பரவிருந்து பார்க்கிறோம். பிழைப்பதற்குத்தான் போனார்கள். பிழைக்கிற இடத்துல என்ன ஏற்படுது? வறுமையின் அடிப்படையில் வியாதியின் அடிப்படையில் மரணம். இந்த புஸ்தகத்தின் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? பஞ்சத்தில் ஆரம்பிக்கிறது, வறுமையில் ஆரம்பிக்கிறது, ஏழ்மையில் ஆரம்பிக்கிறது, வியாதியில் ஆரம்பிக்கிறது, முடிவிலே மரணத்திலே முடிவடைகிறது. ஆனால் இந்த புத்தகத்துடைய நிறைவை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இங்கே முதலாவது பஞ்சத்திலே ஆரம்பித்த புத்தகம் அங்கே செழிப்பிலே வந்து நிற்கிறது. அதோடு கூட மட்டும் அல்ல, வறுமையிலே ஆரம்பிக்கப்பட்ட குடும்பம் அங்கே செழிப்பு உண்டாவதற்கு காரணமாக இருந்தது. வியாதியிலே ஆரம்பிக்கப்பட்ட குடும்பம் அங்கே ஜீவனோடு கூட இருப்பதற்கு அந்த நிறைவு செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அங்கே முடிவு நல்லது என்று வாசித்து பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் ஆரம்பத்தில் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, ஆனால் முடிவு சம்பூர்ணமான ஒரு சூழ்நிலை. காரணம், பெத்லகேமுக்கு திரும்பி போனார்கள். பெத்லகேமில் ஏன் பஞ்சம்? அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற இடத்துல பஞ்சம் வர காரணம் என்ன என்று நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21 அதிகாரம் 25 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லாதபடினாலே அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான், இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய முடிவு சொல்கிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வறுமை வரும், பஞ்சம் வரும் என்றால்
அவரவர் தந்தன் இஷ்டத்துக்கு போனபடினால். இஸ்ரவேலிலே ராஜா இல்லாதனால, ஒரு குடும்பத்தில் தகப்பன் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்த மந்தை எப்படி இருக்கும்? ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா இல்லாவிட்டால் அது எப்படி இருக்கும் என்பதை இந்த புத்தகத்தின் ஆதாரத்தில் நாம் பார்க்கலாம். ஆகவே அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லாதனால அவனே இஷ்டத்துக்கு போனான். என்றைக்கு மனிதன் தேவனுடைய இஷ்டத்துக்கு மாறாக போகும் பொழுது, தேவ சித்தத்துக்கு மாறாக போகும் பொழுது தேவ தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்குமே. தேவன் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அப்பத்தின் வீட்டிலே அப்பம் குறைவு ஏற்பட்ட பொழுது ஏன் இந்த குறைவு என்று சொல்லி அவள் அங்கே இருந்து தங்களை சரி செய்திருந்தால் நிறைவை பெற்றிருப்பார்கள். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். இந்த நாட்களையும் நீங்கள் இந்த ரூத்தினுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி, ஆரம்பத்தில் சொல்லப்பட்டபடி வறுமை, தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், வியாதி, வறுமை, மரணம் என்கிற நிலையிலே போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். பெத்லகேமுக்கு திரும்பி வந்தார்கள். பெத்லகேமுக்கு திரும்பி வந்த பொழுது எதையெல்லாம் இழந்தார்களோ, கணவனை இழந்த ரூத்துக்கு ஒரு நல்ல அருமையான புது வாழ்வு கிடைத்தது. வாழ்வு இழந்தவளுக்கு வாழ்வு கிடைத்தது. ஒரு புது வாழ்வு, புது ஜீவன், புதிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் காரணம் வாழ்ந்தார். நிகழ்ச்சி கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, let us go to Bethlehem. பெத்லகேமுக்கு போவோம். அங்கே ஒரு போவாஸ் இருப்பார், அங்கே இயேசு இருப்பார், அங்கே தேவனுடைய மகிமை இருக்கும். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். Let us go to Bethlehem. May God bless you.